நேற்றைய போட்டியில் சிஎஸ்கே அணியை 9 விக்கெட் வித்தியாசத்தில் மும்பை இந்தியன்ஸ் அணி வீழ்த்தி புள்ளிப்பட்டியலில் டாப் பொசிஷனுக்கு போகிறதுக்கு ரெடியான ஒரு இடத்த வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க மும்பை இந்தியன்ஸ் அணி. ஸோ இந்த தோல்வி குறித்து தல தோனி அவர்கள் நிறைய விஷயங்கள் வந்து ஷேர் பண்ணியிருக்காரு. என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, இந்த தோல்வி நமக்கு எப்பவும் நிரந்தரம் கிடையாது. ஸோ தோல்வி வரும்போது நம்ம ஏற்றுக்கணும். எப்படி வெற்றி வரும்போது நம்ம கொண்டு வர்றோமோ அதே மாதிரி தோல்வி வரும்போது நம்ம ஏற்றுக்கணும்னு சொல்லிட்டு தல தோனி அவர்கள் சொல்லியிருக்காரு. ஏன்னா கிட்டத்தட்ட 18 சீசனில் சிஎஸ்கே உடைய நிலைமை எந்த அளவுக்கு இருந்திருக்கு அப்படின்னு தெரியும். எந்த அளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் காட்டியிருக்காங்க. 5 கோப்பை வின் பண்ணியிருக்காங்க. 12 டைம் இறுதிப் போட்டிக்கு போயிருக்கோம், செமிஃபைனலுக்கு போயிருக்கோம். ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷன்லாம் நீங்கள் எங்கள் கூட இருந்து செலிப்ரேஷன் பண்ணிவிட்டு இப்போ நாங்கள் தோல்வி சந்திக்கும் போது ஏன் எங்களுக்கு ஆதரவாக இருக்க மாட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு தல தோனி அவர்கள் கேள்வி எழுப்பியிருக்காரு. ஸோ இன்றைக்கி வேணும் நாங்கள் தோற்று பிளே ஆஃபுக்கு போகிறதுக்கான வாய்ப்பு கொஞ்சம் கொஞ்சமாக இழந்துட்டு வந்தாலுமே மிச்சம் இருக்கக்கூடிய போட்டிகளில் கண்டிப்பாக ஜெயிக்கணும் அப்படின்ற ஒரு முயற்சியோடு நாங்கள் வருவோம். பிளே ஆஃப் வாய்ப்பு அப்படி ஜெயிச்சு நாங்கள் உள்ளே போனால் அதுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம். அப்படி இல்லை, அந்த வாய்ப்பு இல்லை அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன் வரும்போது அடுத்த வருஷத்துக்கான ஒரு டீமை வந்து பிளேயிங் லெவனை வந்து இப்போயே செட் பண்ணுறதுக்கான முயற்சியில் நாங்கள் இறங்குவோம்னு சொல்லிட்டு தல தோனி அவர்கள் சொல்லியிருக்காரு. ஸோ அடுத்தடுத்து வரக்கூடிய போட்டிகளில் கண்டிப்பாக இளம் வீரர்களை நாங்கள் பயன்படுத்த போகிறோம்னு சொல்லிட்டு தல தோனி அவர்கள் சொல்லியிருக்காரு. அதே மாதிரி நேற்றைய போட்டியில் முக்கியமான ஒரு பிளேயரை வந்து டெபியூட் ஆனார். ஆயுஷ் மேத்தே ருத்ராஜ் கெய்க்வாட்டுக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக அறிவித்து உடனே முதல் போட்டியிலே தல தோனி அவர்கள் அவருக்கு சான்ஸ் கொடுத்தாரு. ஏன் சான்ஸ் கொடுத்தாரா, அவருடைய இன்டென்ட் அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. மின்னல் அடிங்க. நேற்றைய போட்டியில் அப்படியாப்பட்ட ஒரு இன்னிங்ஸை ஆடிட்டாருங்க. ஸோ சிஎஸ்கே வந்து 7 போட்டிகளாக பவர் பிளேயில் சொதப்பிட்டு இருந்த அந்த விஷயத்தை வந்த முதல் போட்டியிலே தலைகளாக மாற்றிட்டார் ஆயுஷ் மாற்றியவர்கள். இதுக்கு தான் இளம் வீரர்கள் வந்து ஒரு அணிக்கு வேணும் அப்படின்றது கிளியராக தெரிஞ்சு போச்சு. ஸோ இனிமேல் தோனி அவர்கள் அவருக்கு சான்ஸை வந்து வாரி வழங்க போகிறார். தோனி அவர்கள் ஒரு வீரர் மேலே நம்பிக்கை வச்சுட்டா அவர் வந்து சக்ஸஸ்ஃபுல் ஆகிற வரைக்கும் அவர் மீது நம்பிக்கை அந்த குறையாம தான் இருக்கும் தல தோனிக்கு. அப்படி தான் நிறைய வீரர்களுக்கு வாய்ப்புகளும் கொடுத்துருக்காரு. ஸோ அதனால் அவ்வளோ சீக்கிரம் வந்து இளம் வீரர்கள் நல்லா பர்ஃபார்மன்ஸை தோனி முன்னாடி காட்டிட்டாரு அப்படின்னா கண்டிப்பாக அவங்க வந்து அணியிலிருந்து வெளியே போகிறதுக்கான சான்சஸ் இல்லவே இல்லைங்க. அப்படிப்பட்ட தோனி தான் வந்து நிறைய வீரர்கள் வந்து உள்ளே கொண்டு வந்திருக்காரு. ஸோ நேற்று ஆயுஷ் மேத்ரி அவர்கள் என்ன ஒரு இன்னிங்ஸுங்க. வந்த உடனே முதல் 2வது பந்துலேயே வந்து 4 அடிக்கிறாருங்க. 2 பாலுக்கு 2 6 அடிக்கிறாருங்க. சும்மா வேறு மாதிரியான ஒரு இன்னிங்ஸு. கிட்டத்தட்ட 15 பந்துக்கு 32 ரன் அடித்தார். 213 ஸ்ட்ரைக் ரேட்டில் வந்து செம்மையாக ஒரு இன்னிங்ஸ் ஆடினார். அவருடைய அடியை பார்த்து மும்பை இந்தியன்ஸ் வீரர்களே ஆடி போயிட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்லவா முடியும். ஸோ அவர் கூட விளையாடக்கூடிய நம்ம சூரியகுமார் யாதவ் அவர்கள் மும்பை அணிக்காக விளையாடிட்டு இருக்காரு. ஸோ அவருடைய பர்ஃபார்மன்ஸ் அங்கே பார்த்துருக்காரு. பட் ஐபிஎல்லில் வந்து இளம் வயது வீரர் 17 வயசில் எப்படி ஆட போகிறாரு. ஏன்னா சிஎஸ்கே அணிக்கு கிட்டத்தட்ட 17 வயசில் விளையாடக்கூடிய முதல் வீரர் அப்படின்னு கூட சொல்லலாம். இதுக்கு முன்னாடி 18 வயசில் அபினவ் முகுந்த வந்து விளையாடிருக்காரு. ஸோ இந்த குறைந்த வயதில் வந்து விளையாடிருக்காங்களே தவிர இளம் வயது வீரர் அப்படின்னா இப்போ தான் முதல் முறையாக சிஎஸ்கே அணிக்கு வந்து விளையாடுறாரு. அந்தளவுக்கு சிஎஸ்கே அணிக்கு இளைஞர்களை வந்து விட்டதில்லை. அதோ அந்தளவுக்கு சீனியரை வச்சு தான் இது வரைக்கும் 5 கோப்பையும் தட்டி தூக்கியிருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்போது இப்போ ஒரு சுச்சுவேஷன் வந்து இளம் வீரர்களை பயன்படுத்த வேண்டிய ஒரு கட்டாயத்தில் சிஎஸ்கே அணி இருக்காங்க. ஸோ அதனால தான் ஆயுஷ் மேட்ரவை உள்ளே கொண்டு வந்ததுக்கான ஒரே காரணம். ஸோ அந்த இன்டென்ட்டுக்காக தாங்க அந்த இளம் வீரர்களை வந்து எடுத்துகிட்டு வந்தாங்க. ஸோ அதை வந்து சரியான முறையில் வந்து பயன்படுத்திட்டு வந்துட்டுருக்காங்க. சைக் ரசிகருக்கு கொஞ்சம் ஸ்ட்ரகிள் இருந்தாலுமே ஆயுஷ் மேத்ரியோடைய இன்னிங்ஸ் செம்மையாக ஒரு இன்னிங்ஸ் இருந்துச்சுங்க. அவர் அடித்த அடியை பார்த்து மும்பை வீரர்கள் அலறிட்டாங்க அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். அவர் அடிக்கிற ஒவ்வொரு பந்துக்கும் மைதானத்தில் இருக்கக்கூடிய ரசிகர்கள் அவர் அடிக்கிற ஒவ்வொரு ஷாட்டுக்குமே ட்ரெஸ்ஸிங் ரூமில் இருந்து தல தோனி அவர்களுடைய ரியாக்ஷனை பார்க்கணுமே சும்மா வேறு மாதிரி இருந்துச்சுங்க. இந்த மாதிரி ஒரு பிளேயரை தாங்க நாங்கள் எதிர்பார்த்தோம். ஸோ இதே ஒரு ரியாக்ஷன் வந்து நான் அவர் எங்கே பார்த்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ருத்ராஜ் கெய்க்வாட்டுடைய பேட்டிங்கில் வந்து அவரை நம்ம பார்த்தோம். அந்தளவுக்கு அந்த கிளாசிக்காக ஆடக்கூடிய ஷாட்டெல்லாம் பார்த்து தோனி அவர்களே வந்து மெய்சிலிக்க வைக்கிற அளவுக்கு ருத்ராஜ் கெய்க்வாட் வந்து அந்தளவுக்கு இம்ப்ரெஸ் பண்ணியிருக்காரு தல தோனியே. ஸோ அதே மாதிரி சைக் ரஷீடும் ஆகட்டும், ஆயுஷ் மேத்ரி ஆகட்டும், இவங்க வந்து தோனி அவர்களை இம்ப்ரெஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக அடுத்தடுத்து வரக்கூடிய ஐபிஎல் போட்டிகளில் இவங்க முக்கியமான வீரர்களாக இருக்க போகிறாங்க. அடுத்த சீசனுக்கும் இவங்க முக்கியமான வீரராக சிஎஸ்கே அணிக்கு இருக்க போகிறாங்க. ஸோ அதை தான் எதிர்பார்க்குறாங்க. ஸோ ஆயுஷ் மேத்ரியுடைய இன்னிங்ஸை பற்றி உங்களோட கருத்துக்கள் என்ன? ஸோ அதே மாதிரி இந்த இன்டென்ட்டே இன்னும் வரக்கூடிய அடுத்தடுத்த போட்டிகளில் கண்டிப்பாக இருக்கணும் அப்படின்றது எல்லா ரசிகர்களுடைய எதிர்பார்ப்பாக இருக்குது. சிஎஸ்கே அணிக்கு ஒரு முக்கியமான வீரரை வந்து கண்டுபிடிச்சி எடுத்திருக்காங்க. இவரை வந்து ஐபிஎல் ஆக்ஷன்லேயே கண்டிப்பாக எடுத்திருக்கணும். பட் இப்போ நமக்கு கிடைச்சது ஒரு பிரசாதம் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். கண்டிப்பாக இவரை வச்சு அடுத்தடுத்து
அடுத்தடுத்த சீசனில் சிஎஸ்கேனி ஒரு தரமான டீமை ரெடி பண்ணால் கரெக்டாக இருக்கும் அப்படின்றது ஒரு கருத்தாக இருக்குது. ஏன்னா இப்போ சையக் ரசீடு வந்து நல்லா ஆடிட்டுருக்காரு. ருத்ராஜ் கிரிக்கெட் வந்தார் அப்படின்னா ஓப்பனிங் செம்மையாக இருக்கும். 1-down பொசிஷனுக்கு ஆயுஷ் மத்ராவை யூஸ் பண்ணால் செம்மையாக இருக்கும். ஸோ இதுதான் சிஎஸ்கேவுடைய பெஸ்ட்டு 11 இருக்க போகுது. தல தோனி அவர்கள் என்ன பண்ண போகிறாரு, எந்த மாதிரியான பிளேயிங் 11 வந்து கடைசி இறுதி போட்டியாக முடிக்கும்போது பிளேயிங் 11 வந்து செட் பண்ணி அடுத்த சீசனுக்கு கொண்டு வர போகிறார் அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். இளம் வீரரின் இன்னிங்ஸ் குறித்து உங்களுக்கு கருத்துக்கள் என்னன்றதை மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ இன்றைக்கி ஒரு மிகப்பெரிய ஒரு போட்டி இருக்க போகுது. குஜராத்துக்கும் கேகேஆர் அணிக்கும் ரொம்பவே முக்கியமான போட்டி. கேகேஆர் அணி கண்டிப்பாக ஜெயிச்சாகணும் அப்படின்ற ஒரு கட்டாயத்தில் இருக்காங்க. இது வரைக்குமே 7 போட்டிகளில் 3 ஜெயிச்சிருக்காங்க. ஸோ இன்றைக்கி ஜெயிச்சாங்க அப்படின்னா டாப்புக்கு போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. குஜராத் அணி சொல்லவே தேவையில்லைங்க. இந்த ஐபிஎல் சீசனில் டாப்பில் வந்து இருக்காங்க குஜராத் டைட்டன்ஸ் அணி. ஸோ ஒரு நல்ல தரமான டீமை வந்து குஜராத் அணி இருக்காங்க. ஸோ கேகேஆர் அணியை எப்படி வந்து சமாளிக்க போகிறாங்க, கேகேஆர் அணி எப்படி குஜராத்தை சமாளிக்க போகிறாங்க அப்படின்றது மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பாக கிளம்பியிருக்கு. இன்றைக்கி நடக்கக்கூடிய இந்த போட்டி கொல்கத்தா ஈடான் கடான் மைதானத்தில் நடக்க போகுது. ஸோ என்னைக்குமே பார்த்தீங்கன்னா எல்லா டீமுக்குமே அந்த ஹோம் கிரவுண்டுன்றது ரொம்பவே இப்போ மிகப்பெரிய ஒரு இதாக இருக்குது. ஏன்னா வந்து சப்போர்ட் பண்ணாமல் கிரவுண்டாக இருக்குது. ஏன்னா சென்னையும் அப்படி தான் இருக்குது, மும்பையும் அப்படி தான் இருக்குது, பெங்களூர் அப்படி தான் இருக்குது, நியூ சண்டிகரும் அப்படி தான் இருக்குது. ஸோ இந்த மாதிரி அவங்கவுங்க கிரவுண்டே வந்து அவங்களுக்கு சதி வேலை பண்ணிகிட்ருக்கு அப்படின்ற மாதிரி தோணிகிட்ருக்கு. அப்படி தான் வந்து போயிட்டுருக்காங்க. ஸோ கேகேஆர் அஜிங்கிய ரஹானே தலைமையிலான கேகேஆர் அணியும் குஜராத் டைட்டன்ஸ் சுப்மன் கில் தலைமையான குஜராத் அணியும் இன்றைக்கி தீவிரமாக ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. கண்டிப்பாக ஒரு தரமான இன்னிங்ஸை வந்து நம்ம இவங்ககிட்ட இருந்து நம்ம பார்க்கலாம். இதுக்கு முன்ன மேட்ச் பார்த்தீங்கன்னா கேகேஆர் அணி ரொம்பவே ஸ்ட்ரகிளான பஞ்சாப் கிட்ட வந்து தோற்றுருக்காங்க. ஸோ இப்போ குஜராத் அணி பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய வெற்றியோடு வந்திருக்காங்க. ஏன் அப்படின்னா கடைசி போட்டியில் பார்த்தீங்கன்னா டெல்லிக்கு எதிரான போட்டியில் 200 ரன்னை சேஸ் பண்ணி மாதம் வந்து ஜெயிச்சு வந்திருக்காங்க. ஸோ வந்து குஜராத் அணியும் தரமாக இருக்காங்க, கேகேஆர் அணியும் தரமாக இருக்காங்க. ஸோ 2 டீமுக்கும் இன்றைக்கி நடக்கக்கூடிய போட்டி தரமாக இருக்க போகுது. எல்லாம் அப்படி தான் சொல்லிகிட்ருக்கோம். பட் வந்து குஜராத் அணி இருக்கிற பாம்பில் பார்த்தோன்னா வந்து எல்லாரையுமே துவைச்சி எடுத்துகிட்டு போய் இந்த டைமும் வந்து கப்பை அடித்து தூக்குருவாங்க அப்படின்ற மாதிரி ஒரு நம்பிக்கையில் தான் இருக்குது. ஸோ ஆர்சிபியும் எல்லாமே செம்மையாக இருக்காங்க. ஸோ என்ன பண்ண போகிறாங்க இந்த ஐபிஎல் சீசனில், யார் கோப்பை அடிக்க போகிறாங்க அப்படின்றது நிறைய எதிர்பார்ப்பு வந்து கிளம்பி இருக்குது. ஸோ நம்ம பார்ப்போம் இன்று நடக்கக்கூடிய இந்த போட்டியில் யார் வெற்றி பெறுவாங்க, 2 டீமுடைய பிளேயிங் 11 எப்படி இருக்க போகுது, எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக வரப்போகிறாங்க அப்படின்றத நம்ம பார்ப்போம். நேற்றைய போட்டியில் சிஎஸ்கே வீரர்கள் ஜொலிச்சதை பற்றி உங்களுக்கு கருத்துக்கள் என்ன? சிஎஸ்கே அணி எந்த இடத்துல மேட்சை கோட்ட விட்டாங்க? ஸோ அதே மாதிரி சிஎஸ்கேவுடைய பேட்டிங் இன்னும் வந்து நம்ம எதிர்பார்க்குற அளவுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் ஆகலை அப்படின்றது நமக்கு கிளியராக தெரிஞ்சிருக்கு. ஸோ அவருடைய பர்ஃபார்மன்ஸில் நம்ம நேற்று பார்த்துறோம். குறைஞ்சபட்சமாவது 220 ரனுக்கு மேலே அடிச்சிருந்தாங்கன்னா கண்டிப்பாக சிஎஸ்கே அணி நேற்று வெற்றி பெறுவதற்கு ஒரு முக்கியமான ஒரு போட்டியாக இருந்திருக்கும். பட் இருந்தாலுமே அந்த பேட்டிங்ன்றது இன்னும் இம்ப்ரூவ் பண்ணியே ஆகணும் அப்படின்றது கிளியராக தெரிஞ்சு போச்சு. இன்னும் அந்த இடத்துல இன்டென்ட் காட்டக்கூடிய பேட்ஸ்மேன்கள் வந்தால் கண்டிப்பாக சிஎஸ்கே அணிக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டாக இருக்கும். அடுத்து இருக்கக்கூடிய 6 போட்டிகளில் சிஎஸ்கே அணி வெற்றி பெற்றால் மட்டுமே பிளே ஆஃப்க்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஒரு போட்டியில் தோல்வியை சந்தித்தால் கூட அந்த புள்ளிப்பட்டியலில் அந்த பாயிண்ட் டேபிளில் போகிறதுக்கான வாய்ப்புகள் மட்டுமே இருக்க தவிர டேரெக்டாக போகிறதுக்கான வாய்ப்புகள் குறைவு. ஸோ என்ன பண்ண போகிறாங்க தல தோனி அவர்கள், அடுத்து எந்த மாதிரியான ட்ரிக்ஸோடு வரப்போகிறாரு, எந்த மாதிரியான பிளேயிங் 11 வரப்போகுது, முக்கியமாக வந்து சேஞ்சஸ் ஏதாவது இருக்க போகுது அப்படின்றத அடுத்தடுத்து நம்ம அப்டேட்டான வீடியோவில் சந்திக்கலாம். பாய், see you guys.